நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். மார்ச் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக நாம் பார்ப்போமா? இப்போது நாம் ரிஷப ராசி பார்க்க போகிறோம். ரிஷப ராசி காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசி. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ளடக்கியது. கிரகங்கள் இந்த ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம். ராசிநாதன் உங்களுக்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறார்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உச்சநிலை பெற்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் என்று சொன்னால் 3ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது. செவ்வாய், சனி, சுக்கிரன் சேர்ந்து 3 பேரும் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தைரியம் குறைவு ஏற்படும் என்று சொல்லலாம். எடுத்த காரியங்களில் சுணக்கம் ஏற்பட்டு பிறகு அது சக்ஸஸ் ஆகும். என்னங்க உங்கள் ராசிநாதனே பார்க்குறார், அப்புறம் எப்படிங்க ஃபெயிலியர் ஆகும்? சனி பார்வை கொடியது. ஆதலால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள், தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். வண்டி வாகனங்களை வச்சு நீங்கள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். ஒரு சில ராசி அன்பர்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. வாகன பிராப்தி பழசை விற்றுட்டு புதுசாக வாங்கலான்னு உட்காந்து பேசி முடிவு எடுப்பீங்க. நிச்சயமாக அதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 2க்கும் 5க்கும் உடையவன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறது. அதனால் இந்த ராசி அன்பர்கள் எந்த ஒரு நிலையிலும் கடினமாக உழைத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்வீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நல்லது நடக்கக்கூடிய சூழல். ஒன்று அவங்க ப்ரமோஷன் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறணும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால், அல்லது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க பிறந்த வீட்டில் இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ ப்ராப்பர்ட்டி வைஸ் எதாவது கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து அதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையலாம். 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்கணும், ஆனால் சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறார். வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தேவைப்படுத ஒழிய மற்றபடி அரசு ஊழியர்களாகட்டும், தனியார் துறை, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாகட்டும் பிரமாதமாக வேலை பார்த்து எந்த ஒரு பின் பாயிண்ட்டு பிரச்சனை இல்லாமல்
இல்லாமல் சுமூகமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் புத பகவான் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால உங்களுக்கு அரசு துறையில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆகாதவங்க ஏதாவது போட்டு கொடுத்து பிரச்சனைகள் ஏதாவது வரலாம். எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு ஒத்துழைத்தால் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனைத்தும் 100% வெற்றி கிடைக்கும். வேலைக்கு போகணுமா, இல்லை அங்கே போய் சொந்த தொழில் பண்ணணுமா, இல்லை உயர்கல்விக்காக செல்லணுமா, நீங்கள் தாராளமாக போகலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராகு பகவான் நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 24, 25, 26 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். மற்றபடி இந்த ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஒரு அமக்கலமான ஒரு வாரம்தான். மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.